சண்முகம் சார் 2 மாசத்துக்கு முன்னாடி இங்க டிஜிசியோட சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் நடந்துச்சே. அப்போ நம்ம ஸ்டாஃப்ஸ் யாராவது ரிங் ஏதாவது கீழே கிடைச்சதுன்னு கொண்டு வந்து கொடுத்தாங்களா? இல்லையே சார். சாரி மேம், அப்படி எதுவும் எங்களுக்கு கிடைக்கல. நீங்க மறுநாளே வந்திருந்தா கூட நாங்க கண்டுபிடிச்சு கொடுக்க ட்ரை பண்ணியிருப்போம். இவ்வளவு நாள் கழிச்சு வந்தா கிடைக்கிறது கஷ்டம் மேடம். அது அது இவங்க அம்மா ஆசையை வாங்கி கொடுத்த மோதிரம் சார். அந்த மோதிரம் ரொம்ப சென்டிமெண்ட் சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எப்படி மேடம் ஹெல்ப் பண்ண முடியும்? இட்ஸ் டூ லேட். நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும் சொல்லுங்க? சார், நீங்க யார்கிட்டயும் கேட்க வேண்டாம் சார். ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. மோதிரம் காணாம போன டைம் எங்களுக்கு தெரியும். அந்த நேரத்துல உங்க ரெசார்ட்ல இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் எங்களுக்கு காட்டினா போதும். அதை யாராவது எடுத்துக்கிட்டாங்களா இல்ல எங்கேயாவது விழுந்துச்சான்னு நாங்க பார்த்து தெரிஞ்சுப்போம். பொதுவா இந்த மாதிரி கார்ப்பரேட் கம்பெனி ஈவென்ட்ஸ் நடக்கும்போது கேமராஸ் எல்லாம் ஆஃப் பண்ண சொல்லிடுவாங்க. அதே மாதிரி தான் அந்த சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன்லயும் சிசிடிவி எல்லாத்தையுமே ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால நாங்க எல்லா சிசிடிவியும் ஆஃப் பண்ணிட்டோம். சோ அந்த நாளைக்கான ஃபுட்டேஜ் எதுவும் எங்ககிட்ட இருக்காது. சார், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என் வாழ்க்கையே அதுலதே அடங்கி இருக்கு. இருந்தா கொடுத்து ஹெல்ப் பண்ண மாட்டோமா மேடம்? எங்களுக்கு என்ன மேடம் ஆக போகுது? ஆனந்தே, அழாத ஆனந்தே. சார், கார்ப்பரேட் கம்பெனி ஈவென்ட் நடக்கும்போது ரெசார்ட்ல இருக்க எல்லா கேமராவையும் ஆஃப் பண்ணிடுவோம். பட் காட்டேஜ் ஏரியா கேமராவை ஆஃப் பண்ண மாட்டோம் சார். அப்படியா? ஆமா சார். கெஸ்டோட செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக காட்டேஜ் ஏரியா சிசிடிவி ரன்னிங்ல தான் சார் இருக்கும். சார், அந்த அந்த ஃபுட்டேஜ் ஆவது எங்களை பார்க்க அலோ பண்றீங்களா? கெஞ்சி கேக்குறோம் சார் உங்களை. நீங்க நிஜமாவே மோதிரத்தை தான் தேடி வந்திருக்கீங்களான்னு நாங்க எப்படி நம்புறது? சார், எங்களை பார்த்தா எப்படி சார் தெரியுது? சத்தியமா மோதிரத்தை தான் சார் தேடி வந்திருக்கோம். பாவம் சார், அவளை பாருங்க எப்படி அழறாங்க. சரி, செக் பண்ண சொல்றேன். ஆனா அது கொஞ்சம் டைம் ஆகும். பரவாயில்ல சார், நாங்க வெயிட் பண்றோம். சண்முகம், போய் செக் பண்ணுங்க. ஓகே சார். அதான் செக் பண்றேன்னு சொல்லிருக்காங்கல்ல ஆனந்தே. ஏதாவது க்ளூ கிடைக்கும், நீ அழாத. அவங்க செக் பண்ணிட்டு கூப்பிடட்டும். அது வரைக்கும் ஆனந்தி, நீ எங்க கூட வா. மொத்த இடத்தையும் சுத்தி பார்க்கலாம். உனக்கு எந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு யோசி. நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. ஏதாவது ஞாபகம் வருதான்னு பாப்போம். ரெஜினா சொல்றது கரெக்ட் தான் சார். நாங்க வெளியில இருக்கோம். நீங்க ஃபுட்டேஜ் கிடைச்சா கூப்பிடுங்க. ஓகே. ஓகே சார். வா வா. ஆனந்தி, இங்க உனக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? இல்ல, அன்னைக்கு நான் இங்க வரவே இல்ல. சரி வா, அடுத்து வேற இடத்துக்கு போய் பார்க்கலாம். வா. மித்ரா. மித்ரா, அங்கிள், என்னாச்சு? ப்ளீஸ் 2 minutes. I'll be back. Please, excuse me. ப்ளீஸ் கேரி. ஏதாவது ஞாபகம் வருதா? அன்பு,
அன்பு இங்க ஸ்டோர் ரூம்ல என்கிட்ட ஏதோ சொல்ல வரும்போதுதே கரண்ட் நின்னு போச்சு. அப்ப யாரோ என்னைய பின்னால தொட்டாங்க. என்னடி சொல்ற இங்கேயா? அன்பு உன் கூட இருந்துமா உன்ன ஒருத்தனை தொட விட்டாரு? இல்ல, அவர் என்னைய காப்பாத்ததே முயற்சி பண்ணாரு. நான் தான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சரி அதெல்லாம் விடு. உன்னை தொட்டவன் முகத்தை பாத்தியா? இல்ல, கரண்ட் போனதுனால இருட்டா இருந்துச்சு. பின்பக்கம் வந்ததுனால எனக்கு அது யாருன்னு தெரியல. அப்ப கண்டிப்பா அவன் தான் உன்னை ஏதோ பண்ணிருக்கணும். இது எந்த இடம்னு ஞாபகம் வச்சுக்கோ. ரஜினா, இங்க இருக்கிற சிசிடிவி ஆன்ல இருந்துச்சான்னு மேனேஜர் கிட்ட கேட்டு பார்க்கலாம். சரி ஓகே, மத்த இடத்துக்கும் போலாம். அங்க உனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு யோசிச்சு சொல்லு. வாடி வா. ஐயோ, ஆனந்திக்கு மகேஷ் தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கான்னு மட்டும் ஞாபகம் வந்துடவே கூடாது.